ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ ஃபுல்லாகவே பிளாக் அண்ட் ஒயிட்டாக தான் இருக்கும். ஏன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பேரில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளாக் அண்ட் ஒயிட் ட்ரை பண்ணுறேன். ஸோ பார்ப்போம் எப்படி வருதுன்னு. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கவின் நடிச்சிருக்க ஸ்டார் படத்துடைய ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எனக்கு பர்சனல் கனெக்டட் படத்தில் அப்படி என்னென்னா கவினோட ஆக்டிங் அப்படின்னு சொல்லலாம். மனுஷன் பிரித்து ஒரு வேறு லெவலுக்கு கொண்டு போயிருக்காரு. பெரிய இம்பேக்ட் இந்த படத்தில் இம்பேக்ட் பண்ணியிருக்காருன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு அடுத்த ஜென்ரேஷன் ஸ்டார் உருவாகிட்டாருன்றத கவினோட பர்ஃபார்மன்ஸில் அழகாக நம்மளுக்கு கன்வே ஆகுது. ஸோ ஆல் தி பெஸ்ட் கவின் சார். அந்த 2 ஹீரோயின்ஸோட பர்ஃபார்மன்ஸ், ஒருத்தவங்க நடிக்கவே தெரில, இன்னொருத்தவங்களுக்கு நடிப்பு ஓவராக வருது. அதுதான் இங்கே பிரச்சனையாக இருக்குது. ஸோ மற்றபடி 2 பேரும் ஓகே, அவங்களுக்கு கொடுத்த வேலையை அவங்கவுங்க கரெக்டாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோல் யாருன்னு பார்த்தீங்கன்னா லால் சார். அவரை தவிர்த்துட்டு இல்லைன்னா அவரை தவிர இன்னொரு ஆக்டரை இதில் போடலான்னா எனக்கு அது அந்தளவுக்கு இருக்குமான்னு தெரில. ஏன்னா உயிர் கொடுத்துருக்காரு அந்த கேரக்டருக்கு. சரி, ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. இந்த படத்துடைய ஃபஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்குது, செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்குது பார்க்கலாம். அதில் ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. என்னென்னா, ஒரு சினிமாவில் வாய்ப்பு தேடி ஒரு ஜெயிக்கிறதுன்றது நாட் ஈஸி. இன்றைக்கி நான் இப்போ இந்த வீடியோ நான் பண்ணுறேன்னா, இந்த வீடியோ இன்ஸ்டாலேயோ இல்லை யூடியூப்லேயோ ஃபேமஸ் ஆச்சுன்னா அடுத்த நாளே நான் ஸ்டார் தான். ஆனால் அன்றைய காலகட்டத்தில் அது கிடையாது. ஒரு சான்ஸ் தேடுறதா இருக்கட்டும், ஒரு வாய்ப்பு தேடி ரோடு அலையிறதா இருக்கட்டும், அன்றைய காலகட்டம் மனுஷங்களுக்கு தான் அது தெரியும். ஸோ இந்த வீடியோ நான் 2 பார்ட்டாக பண்ணலான்னு இருக்கேன். இது ஃபஸ்ட் பார்ட். செகண்ட் பார்ட்டில் இன்னும் நிறையா பேசுகிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.